ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சூப்பரான கொண்டக்கடலை மொச்சக்கடலை போட்டு ஒரு காரக்குழம்பு. இன்னும் போதும், இன்னும் கூட கொஞ்சம் வைக்கலாம் தண்ணி கூட, உப்புலாம் போடாது. இப்போ ஆல்ரெடி போட்டுருந்தோம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த கத்திரிக்காய் முருங்கை அலசி இந்த வெங்காயம் வதக்கி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம இது பாருங்கள், நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் தான் மத்தியானத்துக்கு மட்டும் நான், அதனால் கொஞ்சமாக தான் கூட்டி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம காரக்குழம்பு வைக்கிறோம். பாருங்கள், நம்ம முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் சேர்த்து இந்த ஸ்டேஜுக்கு வதக்குறோம். இன்னும் கூட ஒரு கொஞ்சம் தண்ணி போதும், வதக்கிக்கிறோம். இப்போ இந்த இது நல்லா வதக்கி வரப்போ நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பூண்டு தக்காளி, இந்த பேஸ்ட் பூண்டும் தக்காளியும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நான் சாப்பிட மாட்டோம், அதனால் பூண்டு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் தான் நான் செய்கிறது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த காரக்குழம்பு சாதத்தில், சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். ரொம்ப சாப்பிட்டோம்னா நமக்கு புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்றோன்ற ஒரு இதுவே இருக்காது. இப்போ நம்ம வதக்கட்டும் நல்லா. இங்கே பாருங்கள், நம்ம மொச்சக்கட்டை கொஞ்சம் கொண்டக்கடலை இதில் போட்டு ஒரு வதக்கு வைக்கலாம். இதை போட்டு தான் நம்ம காரக்குழம்பு வைக்க போகிறோம். மொச்சக்கட்டை, கொண்டக்கடலை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு காரக்குழம்பு சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதேமாதிரி வச்சு சூடான சாதம் போட்டுட்டு நல்லா டயர்டாக வரீங்கன்னா அப்போ சூடான சாதம் போட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா சமைச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதான் நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம வெங்காயம் தக்காளி இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இது சேர்த்து வச்சுருந்தேன். அது பேர் என்ன, மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். செம சூப்பரான காரக்குழம்பு. இங்கே பாருங்கள், நம்ம காரக்குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். இதை கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான நம்ம காரக்குழம்பு ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பரான கத்திரிக்காய் கொண்டக்கடலை போட்டு மொச்சக்கட்டை போட்டு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாதம் போட்டு சும்மா சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். மழைக்கெலாம் இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிடுங்க. இது ஈஸி தான், பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக வாசனையாக இருக்குது குழம்பு.